வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்து கிரிக்கெட் பால் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம போட்டிருப்போம். அதை தொடர்ந்து வந்து கிரிக்கெட் பேட்டும் பண்ணுங்க ப்ரோன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி சூப்பரான கிரிக்கெட் பேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. கிரிக்கெட் பேட் அளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரிக்கெட் பேட் வந்து இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குறைஞ்சது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். பேட் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பழைய நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டி ஏதாவது இருந்துச்சு, வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி பிச்சு வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்து ஊறும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா இதை வந்து இந்த மாதிரி கிழிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு நாள் நல்லா ஊறணும். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு அரைக்கும் போல வந்து சீக்கிரம் அரைப்படும். ஸோ அதுக்காக இதை வச்சு நியூஸ் பேப்பர் இந்த இதை ஊற வச்சு நம்ம நிறைய இது பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அதனால் இதை வச்சு பேட் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா நனைகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதிகமாக கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி இந்த இதை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் கூட ஊற வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை ஊறுறதுனால. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிரைண்டரில் போட்டு தான் நம்ம ஆட்ட போகிறோம். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஆட்டிக்கலாம். இப்போ வந்து நான் கிரைண்டரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். கிரைண்டரில் ஆட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஆட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பேப்பர்ஸை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கனாலே போதும், நல்லா ஆட்டுப்படும். ஆட்டுப்படம் போலயே இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் வெந்தயம், உளுந்து 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் வச்சு ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்து போட்டு ஆட்டினீங்க அப்படின்னா நல்லா வந்து அது வந்து பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. இதை வந்து நான் அப்படியே உள்ளக்க வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாள் வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா ஒட்டும். நல்லா பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக கொடுக்கும். அந்த 2 இதுக்கும் அந்த இது தன்மை இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அதை போட்டு நல்லா ஆட்டிக்கோங்க. நல்லா பக்குவம் வந்து நல்லா வந்து நியூஸ் பேப்பர் நல்லா ஆட்டுப்பட்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பதம் வந்துருச்சு. நல்லாவே இதாகிடுச்சு, மாவு மாதிரி வந்துருச்சு. ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இது பண்ணிடாதீங்க, இந்த லெவலுக்கு கட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து மோல்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். பேட்டை வந்து ஒரு பழைய பேட்டை எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் வச்சு வந்து ஒரு மோல்டு வந்து நம்ம பண்ணணும். நான் இது வந்து ஃப்ரெண்டுகிட்ட இருந்தால் வாங்கிட்டு வந்தேன் இந்த பேட்டை. அதை வந்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு வந்து வச்சுக்கலாம். ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பென்சிலை நான் வந்து வச்சு இந்த மாதிரி சுற்றி வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போல் கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து பேட் செய்கிறதுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி சைடு அளவு வந்து வச்சுக்கோங்க. இந்த சைடு அளவு வந்து 2 இது வெட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இது தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா செல்லோ டேப் வந்து நீங்கள் ஒட்டணும். அப்படி ஒட்டினீங்கன்னா தான் வந்து அது வந்து ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம ஈரப்பதத்தில் வந்து வைக்கும் போல் வந்து கார்ட்போர்டு வந்து நல்லா உறிஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும், நம்மளுக்கு மோல்டு வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து செல்லோ டேப் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு உரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொன்றையாக வந்து ஒட்ட தான் போகிறீங்க. ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஒன்றா வந்து ஒட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றை வந்து நான் அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம் ஒன்று. அதே மாதிரியே 2வது இந்த இதையும் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரியே ஒவ்வொன்றா சுற்றி வந்து வச்சு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோல்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம பண்ணி வச்சதை வந்து உள்ளக்க வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டைகளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டைகளை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீல் சைஸில் இருக்கணும். இந்த கட்டையை வந்து உள்ளக்க வைக்க போகிறோம். அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். அதுபோக இந்த மாதிரி கம்பி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 2ஐயும் சேர்த்து வச்சா கூட நல்லா ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ அதனால் இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து நார்மலாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாகவே ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்டி தட்டி வச்சே உள்ளக்க வைங்க. அப்போனா தான் வந்து பேப்பர் வந்து கேப் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா தட்டி தட்டி வச்சு ஒரு லேயர் வந்து வச்சாச்சு. வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்துச்சு அப்படின்னா கட்டையை வச்சு நல்லா மெத்துங்க. இந்த மாதிரி வச்சு மெத்துங்க. அப்போனா தான் வந்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லாமே பேப்பர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதுபோக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணனால அந்த பிசுபிசுப்பு தன்மை கொடுத்துரும். அதுபோக அதுக்கடுத்து வந்து இந்த கட்டை இருக்குது பார்த்திங்களா, கட்டை நீள்வாக்கு வந்து அந்த ஹேண்டிலுக்கு மேலே வரைக்கும் வரணும். 2 கட்டை இந்த மாதிரி 2 கட்டை வந்து மேலே வரைக்கும் வரணும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நடுவில் வந்து ஒரு கட்டை இல்லைன்னா 2 கட்டையை வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்பி இருந்தால் கூட கம்பியை வந்து அதுக்கு முன்னாடி லேயருக்கு முன்னாடியே கீழே வந்து வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து போட்டு மேலே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கட்டை வந்து நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து மேலே நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அந்த கட்டையை வச்சு மெத்திக்கோங்க. அப்போ போல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஒவ்வொன்றா லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணிட்டோம், பார்த்தாலே தெரியும். மேலே வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சேஃப் வந்து கொண்டு வரணும். அந்த பேட் இருக்குது பார்த்திங்களா, பேட்டில் உள்ள சேஃபு. அதுக்கடுத்து கடைசியாக வந்து இந்த சேஃப் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி சேஃப் வந்து நான் ஒவ்வொன்றா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் வந்து சேஃப் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நியூஸ் பேப்பரில் வந்து வச்சு காய வச்சிங்க அப்படின்னா, ஆட்டி இந்த மாதிரி காய வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா காய வைக்கணும். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் இது காயும், நல்லா காயும். 3 நாள் 4 நாள் கூட ஆகும். ஸோ அதனால் நல்லா காய வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து 2 நாள் முடிஞ்சிருச்சு. 2 நாள் முடிவில் வந்து இந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் நல்லா காயணும் அப்படின்னா இந்த மோல்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. 2 நாள் கழித்து எடுங்க. 2 நாள் இல்லைனா 3 நாள் கழித்து எடுத்துருங்க. எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நல்லா இந்த மாதிரி காயாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கும். இந்த மாதிரி மோல்டை எடுத்து விட்டு அதை வந்து பெரட்டி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக காஞ்சிரும். அதுக்காக சொல்கிறேன் நான். 2 நாள் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா நீங்கள் 3 நாள் கழித்து கூட இந்த வந்து மோல்டை வந்து மேலே உள்ளது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருங்க. செட் ஆகிக்கிறோம் நம்மளுக்கு. செட் ஆனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மெதுவாக வச்சு எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பேட்டை வந்து நம்ம திருப்பி பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஈரம், ரொம்ப ஈரமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டு காய வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடும். நம்ம போட்ட வெந்தயம் சிலாது அரைப்படாதது வந்து முளைச்சிருக்கு. சரி, ஓகே. இதை வந்து நம்ம அப்படியே வந்து திருப்பி வச்சு ஒரு நாள் நல்லா காய வச்சிடலாம். காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே காஞ்சிரும், அவ்வளோதான். இதை வந்து ஒரு நாள் வந்து இன்னும் ஒரு நாள் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த நாள் பார்க்கலாம். இது அதுக்கு அடுத்த நாள் இது வந்து பார்த்திங்கன்னா போதும், நல்லாவே காஞ்சிருக்கு. பார்த்தாலே தெரியுது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா அமுக்க கூட முடியல, அந்தளவுக்கு வந்து கட்டை மாதிரியே வந்துருச்சு. நல்லா ஸ்ட்ராங் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இதை வந்து கிரிக்கெட் பேட் வந்து நீங்கள் வந்து நார்மலாக நல்லாவே விளாட்லாம், உடையாது. அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து காஞ்சி நான் மொத்தம் எடுக்க வந்து 4 நாள் ஆச்சு. நீங்களும் பொறுமையாக எடுத்துக்கோங்க. 4 நாள் 5 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஹேண்டில் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துக்கிட்டேன். கட்டையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி அளவு எடுத்துக்கிறேன். அளவு எடுத்து அதுக்கடுத்து நம்ம செதுக்கிக்கலாம் ரவுண்டடாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அளவு வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து தேவைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேவைங்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு இந்த ஹேண்டிலுக்கு வந்து கைப்பிடிக்க ஏற்ற மாதிரி செதுக்கிக்கிட்டேன், கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து நம்மளுக்கு செட் ஆகிக்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தணும். அப்படின்னா தான் வந்து ஹேண்டில் வந்து பிய்யாமல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக வந்து ஹேண்டிலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சுற்றி வந்து நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபெவிகால் இருந்துச்சுன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே ஸ்ட்ராங் கிடைக்கும். நான் ஃபெவிகால் இப்போ என்கிட்ட இல்லை, ஸோ அதனால தான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஏன்னா பேட்டுக்கு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஸ்ட்ராங் இருக்கும். மரக்கட்டை வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா இதாக வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு அட்டையை வந்து வெட்டிக்கோங்க. வெட்டி முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 2 இதுவும் ஒரு அட்டையை வந்து ஒட்டணும். ஒட்டினா தான் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு வந்து நான் கம் தான் அப்ளை பண்ணுறேன். இது நார்மல் கம் தான். இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கார்ட்போர்டை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கடுத்து நூல் சுற்றணும். நூல் சுற்றினீங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஒட்டி
இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இதே மாதிரி தான் பின்னாடியும் நீங்கள் ஒட்டிடுங்க. அப்போனா தான் நல்லா ஸ்ட்ராங் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து நூல் சுற்ற போகிறோம். நூல் சுற்றுறது நார்மலாக சிம்பிளான வேலை தான். நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றிட போகிறோம், அவ்வளவுதான். நீங்கள் வந்து நூல் சுற்றிட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு உடையாது, வெளியே வராது. ஸோ பேட்டுக்கு நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நான் வந்து நூல் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிடுறேன். இது மாதிரி ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சம் பார்த்து வச்சு எல்லா இதையும் வந்து வச்சு நூலை வந்து நான் சுற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஃபுல்லாகவே சுற்றிட்டோம் நூலை. நல்லாவே இதை சுற்றிட்டோம். இதை நல்லா காய விட்ருங்க. காய விட்ட பிறகு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எந்த மாதிரி டிசைன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் சார்ட்டை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி சார்ட்டை வந்து ஒட்டிட்டு அதுக்கடுத்து மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டை ஒட்டிட்டு அதுக்கடுத்து வந்து எனக்கு பிடிச்ச டிசைனை வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணதுக்கடுத்து உங்கள்கிட்ட டிசைன் காட்டுறேன். இதுதான் நான் பண்ண டிசைன். ரெட் கலர் பேப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி ஓரளவு பேட்டை வந்து நார்மலாக உள்ளதை வச்சுட்டேன். பின்னாடி டிசைன் நான் பண்ணலை, அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் சைடு வந்து இந்த மாதிரி லைட்டாக டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். இந்த பேட் டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதை வந்து நம்ம விளாண்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. அம்மா தான் எனக்கு பால் வந்து போடுறாங்க. சரி இப்போது ட்ரை பண்ணலாம். நல்லாவே இருக்குது பேட்டு, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓ நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. விளாட்லாம். கிரிக்கெட் நீங்கள் ரப்பர் பாலை வச்சு விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த லெவலுக்கு வந்து ஸ்ட்ராங் இருக்குது. நல்லா வெயிட்டடாகவும் இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து கட்டை வந்து நடுவில் வச்சுருந்தனால நல்லா வெயிட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீட்டில் உள்ள நியூஸ் பேப்பர் இந்த ரிலேட்டடாக தான் வச்சு நம்ம வந்து வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு தான் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கும் இது அதாட்ட இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேட் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக அதை பண்ணி பார்க்கட்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அடிச்சு குத்தி போடுங்க. அதுதான் மெதுவாக ஜம்ப் பண்ணி